ஹாய் ஹலோ எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் அன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். வந்து பார்த்தா செம்ம ஷாக்கு. வைகுண்ட ஏகாதசின்னு எங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரியாது. நாங்களே சர்ப்ரைஸாக சாமிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க தான் எங்களுக்கே அவர் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. செம சூப்பராக ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சாமியில் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பூ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸு. என்னென்னா சொர்க்கவாசல் திறந்திருக்காங்க. நான் அந்த மந்த் ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சோம். பட் அந்த அன்னைக்கு ஒரு நாள் தான் லக்கியாக நாங்கள் அன்றைக்கி போய் அன்றைக்கி பார்த்து ரொம்ப ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அப்போ கடவுள் எங்ககிட்ட ஒன்று கேட்டார். அதுக்கு நாங்கள் கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் வேண்டாம்னு சொல்லி அப்படியே சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். செம்ம பசி ஆயிடுச்சு. நாங்கள் எப்பயும் கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்ற ஹோட்டல் ஆப்போசிட்டில் இருந்தது. அங்கேயே போய் சாப்பிட்டு ஆர்டர் கொடுத்துட்டோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த எறும்புக்கெல்லாம் அரிசி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் ஆர்டர் பண்ணியாச்சு. உட்காந்து ஆர்டர் பண்ணோடனேயுமே தோசை வந்துருச்சு. தோசை வந்தோடனே 2 தங்கமும் செமையாக பசியாகிறதுனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குழம்பு ஊற்றுறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளைய அப்படியே சாப்பிட்டுட்டே எனக்கும் ஊட்டி விட்டுட்டு அவ்வளோ பெருசாவே ஒரு ஆலோசனை, பொங்கல் வைக்கிறது முக்கியம் இல்ல, பொங்கறத மத்தவங்களுக்கும் வைக்கணும். தனியா உட்காந்து தின்னு திட்டக்கூடாது. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய்.